வணக்கம் தோழர்களே. இது உங்க கெலாபல் உடைசியால். இன்றைக்கு நம்ம காணொளியில் ரஷ்யா உருவாக்கிய ஒரு வரலாற்று புகழ்பெற்ற கடற்படை ஏவுகணையை பத்தி பேச போறோம். அதுதான் P-15 ஏவுகணை. இது சாதாரண ஏவுகணை கிடையாது. உலகத்தில் முதன்முறையா ஒரு கப்பலை கடல் வழியிலிருந்து விநாசம் செய்யக்கூடிய ஏவுகணை. இதுதான் ஆன்டிஷிப் மிசைல்களுக்கு அடிப்படை மாதிரி அமைஞ்சது. இதோட வரலாறே வித்தியாசம். 1950கள்ல சோவியத் யூனியன், அதாவது இப்போ ரஷ்யா ஒரு திட்டம் எடுத்தாங்க. எதிரி கப்பல்களை துல்லியமா தாக்கக்கூடிய ஏவுகணை வேண்டும். அந்த நோக்கத்துல தான் ரடுகா டிசைன் பியூரோ இந்த P-15 டெவலப் பண்ணுச்சு. சுமார் 6 மீட்டர் நீளம், எடை சுமார் 2.5 டன். இதுக்குள்ள ஒரு டர்போஜெட் இன்ஜின் இருக்கு. ராக்கெட்டால் முன்னேறுது. அப்புறம் இந்த இனிஷியல் நாவிகேஷன் சிஸ்டம் வழியில தன்னிச்சையா திசை மாறாம போகுது. கடைசி கட்டத்துல ரேடார் ஹோமைங்க ஹெட் இருக்கு. எதிரி கப்பல் கிடைக்கும் போது டிராக் பண்ணி நேரடி தாக்குதல் செய்யறது. தாக்கம் தூரம் வேகம் ஆரம்பத்துல இது சுமார் 40 கிலோமீட்டர் தூரம் தான் செஞ்சது. அப்பிறகு அப்கிரேட் பண்ணி 80 கிலோமீட்டருக்கும் மேல போச்சு. வேகம் சப்சோனிக் சுமார் மாஸ் சிறிது 500 கிலோ. ஹை எக்ஸ்ப்ளோசிவ் வார்ஹெட் ஒரு அடிக்க சொத்தமா கப்பல் பிடிக்குது. யார் யார் பயன்படுத்தினாங்க இந்த மிசைல? ரஷ்யா மட்டும் இல்ல. இந்தியா, சீனா, ஈரான், ஈஜிப்ட் வட கொரியா, வியட்நாம், சிரியா, இலங்கை மாதிரி நாடுகளும் பயன்படுத்தினாங்க. சீனா இதுல இருந்து தான் HY-2 மாதிரி வெர்ஷன் பண்ணுச்சு. போர் வரலாற்றுல 1921 இந்தியா பாகிஸ்தான் போர். இந்தியா B-15 ஓசா கிளாஸ் படகுல வச்சு ஆபரேஷன் ட்ரைடன்ட், ஆபரேஷன் பைத்தான்ல பாகிஸ்தான் கடற்படைய துல்லியமா தாக்கிச்சு. INS நிர்கட், INS வீர், INS நிபட் எல்லாமே இதை பயன்படுத்தி காராச்சி ஹார்பரை சிதைத்தது. இதுதான் இந்தியா முதல் முறையா கடலில் ஏவுகணையை பயன்படுத்தி வெற்றி கண்ட தாக்குதல். இப்போ என்ன நிலை? இப்போ P-15 ஓய்வு பெற்றாலும் இதுதான் ஆன்டிஷிப் மிசைல்களுக்கு அடித்தளம் வைச்சது. இது இல்லாமலா நாம் பிரம்மோஸ், ஹார்பூன் மாதிரி மாடர்ன் மிசைல்களை எதிர்பார்க்க முடியுமா? சரி நண்பர்களே, இதுதான் P-15 பற்றிய முழு விவரம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை அழுத்துங்க. நாம் சந்திக்கிறோம் அடுத்த வீடியோவில். இது உங்க கெலாபல் உடைசியால்.